6 மாத குழந்தையாக இருந்தபோதே போலியோ பாதிப்பால் முடங்கிய பிஞ்சு கால்களுக்கு விடிவெள்ளமாய் மாறியிருக்கிறது ஒரு மனிதாபிமான கரம். காவலனே மேற்கை ஏற்காதே வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே. சென்னை வியாசர்பாடி பகுதியில் வசிக்கும் 6 வயது மாற்றுத்திறனாளி பெண் குழந்தை நான்சியின் கண்ணீரை துடைக்க தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கழக கட்சி நேரடியாக களமிறங்கியுள்ளது. நேற்று ஜூலை 10 அன்று வியாசர்பாடி பகுதியில் வாழ்ந்து வரும் சிறுமி நான்சியின் இல்லத்திற்கு தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கழக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் நேரடியாக சென்றனர். வெறும் 6 மாத குழந்தையாக இருந்தபோதே போலியோ அட்டாக்கோட கொடுமையால பாதிக்கப்பட்ட அந்த பிஞ்சு மகளின் நகர்வுக்கு உதவும் வகையில் புதிய வீல்சேர் மற்றும் அவசர தேவைகளுக்கான நிதி உதவிகள் நேரில் வழங்கப்பட்டன. கோயம்பேடு SMP அண்ட் சன்ஸ் VIP நிறுவனரும் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கழகத்தின் தலைவருமான டாக்டர் P. ராஜமணிகண்டன் அவர்களின் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் G. முருகன் மற்றும் மாநில செயலாளர் ஜெகன் ஆகியோர் நேரடியாக இந்த மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளனர். அத்தோடு நின்றுவிடாமல் சிறுமி நான்சியின் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கான முழு பொறுப்பையும் கல்வி மற்றும் மருத்துவமனை செலவுகள் அனைத்தையும் கழகமே முழுமையாக ஏற்கும் என தலைவர் டாக்டர் P. ராஜமணிகண்டன் அவர்கள் நிகழ்ச்சியோடு உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் மல்க கூறுகையில், குழந்தையின் எதிர்காலம் குறித்து பெரிதும் கவலை அடைந்திருந்த வேளையில் நேரில் வந்து செய்த இந்த உதவியும் முழு மருத்துவ செலவையும் ஏற்பதாக கொடுத்த வாக்குறுதியும் தங்களுக்கு ஒரு பெரிய மறுவாழ்வை தந்துள்ளது என தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளின் இல்லங்களுக்கும் நேரடியாக சென்று அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் தமிழக மக்கள் மாற்றுத்திறனாளிகள் கழக கட்சி கண்டிப்பாக செய்யும் என இந்த நிகழ்வின் மூலம் தலைவர்கள் மிக ஆணித்தரமாக தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்திற்கு தோள் கொடுத்து அந்த பிஞ்சு குழந்தையின் ஒட்டுமொத்த மருத்துவ பொறுப்பையும் ஏற்றுள்ள இந்த மனிதநேய செயல் தற்போது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் பெரும் பாராட்டுகளையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தி வருகிறது. தோரணையாலே பாறைகளும் அரியாசனமா